ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் வெக்கேஷனை நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு நாங்கள் வண்டலூர் ஜூக்கு போகிறோம். இந்த வீடியோ நாங்கள் எடுக்க போகிறோன்னா தூரமாக இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் டைம் கிடைச்சா வந்து பாருங்க. இங்கே தான் டிக்கெட் வாங்கணும். இன்னைக்கு லீவ் நாள்னால ரொம்ப கூட்டமாக இருக்குது. நீங்க கண்டிப்பா லைன்ல நிக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க இந்த QR ஸ்கேன் பண்ணி கூட டிக்கெட் எடுத்துக்கலாம். நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னாக்கா உங்க திங்ஸை வைக்க க்ளோக் ரூம் இருக்குது. பாருங்க கார் பார்க்கிங்ல எவ்வளவு ஃபுல்லா இருக்குன்னு. நீங்க வீட்ல இருந்து வர்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சுன்னா இங்க என்ட்ரன்ஸ்லயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்க எதனா சாப்பிட்டுக்கலாம். மற்ற கடைகளும் இருக்குது. என்ட்ரன்ஸ்ல சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. அதுல நிறைய பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஜூ ரொம்ப பெருசுனால சுத்தி பார்க்கவே டைம் பத்தாது. அதனால நான் விளையாடல. ஜூவை ஃபுல்லா சுத்தி பார்க்கவே ரொம்ப டைம் ஆகும். அதனால சில பேர் பேட்டரி வேன்ஸை புக் பண்ணி அதுலயே போனாங்க. நானும் அப்பாவும் மட்டும் போனதுனால நாங்க சைக்கிள் எடுத்தோம். ஆனா சைக்கிளுக்கு ரொம்ப பெரிய கியூ நின்னுது. சைக்கிள் புக் பண்ணும் போது ஒரு மான் வந்தது. அது எல்லாரும் தொட்டு தொட்டு விளையாடுனாங்க. நானும் போய் தொட்டேன். சைக்கிள் புக் பண்ணும் போது கார்டு ஜிபேல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்றாங்க. சாதா சைக்கிள் 300, எலக்ட்ரிக் சைக்கிள் 500. இது டெபாசிட் பண்ணி தான் எடுக்கணும். வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். ஜூல அங்கங்க மேப் வச்சிருக்காங்க. எந்த அனிமல் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். பெரிய பெரிய கூண்டுல பேர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. பீகாக்கும் ஒயிட் பீகாக்கும் நாங்க பார்த்தோம். பாருங்க இப்படி இவ்வளவு பெரிய தோகை இருக்கு பாருங்க. பாருங்க சருகுமான் அவ்வளவுதான் பாத்தாச்சு. அடுத்த மணி மவுஸ் டீப் மவுஸ் எலி மாதிரி. அங்க பாரு வெள்ளை கலர் குரங்கு பார்த்தோம். ஒரு குட்டி குரங்கு நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தது. பெரிய பெரிய பஞ்சவரண கிளி நிறைய இருந்தது. இங்க இருக்க மானெல்லாம் பயப்படவே மாட்டேங்குது. மனுஷங்க கூட ஜாலியா விளையாடுது. எல்லாரும் தொட்டு தொட்டு விளையாடுறாங்க. நிறைய கூண்டுங்கள்ல டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் இருந்தது. பெரிய பெரிய கிளிலாம் இருந்தது. ப்ளூ கலர்ல, எல்லோ கலர்ல, கிரீன் கலர்ல, ஒயிட் கலர்ல. பெரிய பெரிய கொக்குங்க இருந்தது.
ஈமு கோழிலாம் இருந்தது. காட்டெருமை கும்பலா நின்று சாப்பிட்டு இருந்தது. அன்னைக்கு நல்லா மேகமூட்டமா இருந்ததுனால ஒரு கரடி நல்லா ஜாலியா மேல தூங்கின்னு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள யாருக்கா தெரியுதா உங்களுக்கு? நான் போகும்போது நல்லா உலாட்டி இருந்தது. இப்ப நான் வீடியோ எடுக்கும் போது இது தூங்கி இருக்குது. எங்க பார்த்தாலும் டீர் ஃப்ரீயா உலாட்டின்னு இருக்குது. உள்ள சீட்டா இருக்குது, தெரியுதா? இப்ப நம்ம ரெப்டைல்ஸ் ஹவுஸ் கிட்ட வந்துட்டோம். பெரிய அனகுண்டா பாம்பு பட்டுன்னு இருக்குது. உள்ள எல்லாம் பாம்பு இருக்குது. எல்லாம் சண்டு முட்ல பட்டுன்னு இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா உத்து பார்த்தாட பாம்பு இருக்கிறது தெரியும். இதுல மலைப்பாம்பு இருக்குது. இதுதான் அட்ராக்டிவான பாம்பு. எல்லாரும் இதுதான் ரொம்ப நேரம் பாக்குறாங்க. பச்சை பாம்பு அது அங்க இலை மாதிரியே இருக்குதாங்க. இன்னொரு பெரிய மலைப்பாம்பு. பச்சை ஓனா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
இப்போ சிவப்பு ஓனா எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க. இது உள்ள இருக்கிற பெரிய பாம்பு நல்ல பாம்பு கிங் கோப்ரா. நம்ம crocodile இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு பெரிய crocodile. இந்த crocodile பார்த்தா சேலை மாதிரி இருக்கு, ஆனா இது ரியல். இதுல நிறைய crocodiles இருக்கு, கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்குது. இங்க காட்டு பன்னிங்க இருக்குது. முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். யானையை பார்க்க வந்துட்டோம். யானையை பார்க்க வந்தா அது சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. உங்களால பின்னாடி பார்க்க முடியுதா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். யானைய மறுபடியும் கூட்டிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நீர் யானைக்கு ஒரு குட்டி இருக்கு, அது இங்க கிளியரா தெரியல. ரெண்டு பக்கமா போய் வீடியோ எடுப்பேன். காண்டா மிருகம் கிட்ட வந்துட்டோம். பாருங்க, அது தோல் எல்லாம் எவ்வளவு டடியா இருக்குன்னு. இப்ப என் பின்னாடி இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச அனிமல் ஜிராஃப். இப்ப நம்ம நைட் அனிமல்ஸ் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். உள்ள ரொம்ப இருட்டா இருக்கும்னு சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பயமா இருக்குது.
எவ்வளவு நிறைய பாட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க முள்ளம்பன்றி. முள்ளப்பன்றிகள். எத்தனை ஆண்டு உட்கார்ந்து இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். தேவாங்க உட்கார்ந்து இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ் அக்வாரியம் உள்ள போற ஃப்ரெண்ட்ஸ். அக்வாரியம்க்கு வெளியே லேக் மாதிரி கட்டியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல மீன்கள்லாம் இருந்தது பெரிய பெருசா. அது எல்லாரும் பொரியெல்லாம் போட்டாங்க. அது சாப்பிட்டது. இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருந்தது. கலர் கலரா இருந்தது. நான் பேரெல்லாம் காமிக்கிறேன், நீங்க படிச்சுக்கோங்க. என்ன எப்படி இப்ப டெக்கரேஷன் இந்த மாதிரி நான் வாங்கணுமா? எங்க கூட வந்தவங்க எல்லாரும் போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரே கவலையா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு அனிமலை பார்க்கல. அதுதான் லயன். அடுத்த முறை வரும்போது நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.